Hello everyone. Welcome to Shiksha class. 2026ல நடந்த ரீநீட் எக்ஸாம்ல கேட்ட கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ்க்கு டீடைல் சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ நீங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபியூ கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் இந்த வீடியோல செக் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போகணும். இப்போ 24th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லிருக்கோம்னா கன்சிடர் த ரிவர்சிபிள் ப்ராசஸஸ் ஃபார் 1 mole of an ideal gas as shown in the figure. ஸோ இமேஜ் கொடுத்துருக்காங்க, கார்னாட் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா W1, W2, W3 and W4 represent the work done in the process 1, 2, 3, 4. அப்போ இது ப்ராசஸ் 1, இங்க இருந்து இங்க போறது ப்ராசஸ் 2, இது ப்ராசஸ் 3, இது ப்ராசஸ் 4. Right? So respectively, and delta U2 and delta U4 are changes in internal energy of the processes 2 and 4 respectively. ஸோ அப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ப்ராசஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். எது ஐசோதர்மல் ப்ராசஸ், எது அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்க கிராஃப் வச்சு பார்க்கும்போது இங்க வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் 1 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் 1. ஸோ இப்போ இதுல டெம்பரேச்சர் பார்க்கும்போது T1ல இருந்து T1க்கு தான் சேஞ்ச் கன்வெர்ட் இதாயிருக்கு. ஸோ டெம்பரேச்சர் வந்து T1ல இருந்து T1 தான். அப்ப டெம்பரேச்சர் சேமா இருக்கு. டெம்பரேச்சர் வந்து இந்த ப்ராசஸ்ல கான்ஸ்டன்டா இருக்கு. ரைட். ஸோ அப்ப இது வந்து ஐசோதர்மல் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஐசோதர்மல் பிகாஸ் த டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். அடுத்து ப்ராசஸ் 2 பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் T1ல இருந்து T2க்கு சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப அது ஐசோதர்மல் ப்ராசஸ் கிடையாது. ஸோ அதை நம்ம விட்டுட்டு அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம். ப்ராசஸ் 3 பார்த்தோம் அப்படின்னா T2ல இருந்து T2 சேம் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகல. ஸோ ப்ராசஸ் 3யும் ஐசோதர்மல் தான். ப்ராசஸ் 4 பார்த்தோம்னா T2ல இருந்து T1க்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. ரைட். அகைன் இது ஐசோதர்மல் கிடையாது. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்ப இதுல நம்ம ஐசோதர்மல் சொல்லியாச்சு. இது வந்து கம்ப்ரெஷனா எக்ஸ்பான்ஷனா என்ன ஒர்க் இங்க நடந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ அதுக்கு நம்ம வந்து ப்ரெஷர் செக் பண்ணணும். ப்ரெஷர் வந்து பாயிண்ட் T1ல இருந்து T2க்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ரைட். அப்போ ஹையர் ப்ரெஷர், இதுதான் ஹையர் ப்ரெஷர், இது லோவர் ப்ரெஷர். இங்க லோல இருந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு 0, 1 அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் ஹையர், மேல போக போக தான் ஹையர். ரைட். அப்ப ஹையர்ல இருந்து லோவருக்கு குறைஞ்சிருக்கு. இப்படி பார்க்கும்போது இங்க இருந்து இங்க குறைஞ்சிருக்கு. அப்போ ப்ரெஷர் வந்து கம்மி ஆகுது அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்துட்டு இட்ஸ் அன் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். ரைட். அதே மாதிரி அதிகமாகும் போது அங்க கம்ப்ரெஷன் இருக்கு. ஏன்னா நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி வி ஆர் இன்க்ரீசிங் த ப்ரெஷர். அப்போ கம்ப்ரெஷன் ப்ராசஸ். இப்போ நம்ம இதுல இது நாலுமே என்னென்ன ப்ராசஸ்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஐசோதர்மல் ப்ராசஸ்னு சொல்லியாச்சு. ஐசோதர்மல் ரிவர்சிபிள் ப்ராசஸ். அதே மாதிரிதான் இதுவும் ஐசோதர்மல் ரிவர்சிபிள் ப்ராசஸ். என்ன கொடுத்துருக்காங்க, டெல்டா U2 அண்ட் டெல்டா U4 அப்படின்னா ப்ராசஸ் 2 அண்ட் ப்ராசஸ் 4. இதுல வந்து சேஞ்சஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து எனர்ஜி வந்து டெல்டா U2 அண்ட் டெல்டா U4னு கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ அப்ப இந்த 2 and 4 ப்ராசஸ் என்னன்னா இது அடியபேட்டிக் ப்ராசஸ். 2 and 4 வந்து அடியபேட்டிக். இப்பதான் இங்கதான் நம்ம அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷனா கம்ப்ரெஷனான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்பதான் நம்ம வந்து அதுக்கான ஃபார்முலால சைன் அசைன் பண்ண முடியும். ரைட். ஸோ அப்போ இங்க பாக்குறோம். இங்க பார்க்கும்போது இந்த ப்ரெஷர் எடுத்துக்கலாம். P2 ப்ரெஷரும் P3 ப்ரெஷர். அப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷர் ரீஜனுக்கு வந்திருக்கு. ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷர் ரீஜனுக்கு வந்திருக்கப்போ அப்போ ப்ரெஷர் கம்மியாகும் போது அது எக்ஸ்பேண்ட் ஆனாதான் கம்மியாக முடியும். கம்ப்ரஸ் ஆயிருக்கு கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆனாதான் ப்ரெஷர் கம்மியாக முடியும். ரைட். ஸோ அப்ப இது வந்து அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். அதே மாதிரி இது அப்படியே இந்த 4th ப்ராசஸ் பார்த்தோம்னா லோ ப்ரெஷர்ல இருந்து ஹை ப்ரெஷருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த இடம். ஸோ அப்ப இங்க ஹை ப்ரெஷர் ஆயிருக்கு அப்படின்னா ஃப்ரீயா இருக்க கேஸ் கம்ப்ரஸ் ஆயிருக்கு. அப்ப இது அடியபேட்டிக் கம்ப்ரெஷன். ஸோ 4 ப்ராசஸ்மே. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஐசோதர்மல் ரிவர்சிபிள் ப்ராசஸ். செகண்ட் வந்து அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன். தேர்ட் ஐசோதர்மல் ரிவர்சிபிள் அண்ட் 4th வந்து அடியபேட்டிக் கம்ப்ரெஷன். ஸோ இதுக்கு நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து
இது கண்டுபிடிக்க போறோம். இதுல எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுக்கான சொல்யூஷன் நம்ம இப்ப பார்க்கலாம். ப்ராசஸ் ஒன் சொன்ன மாதிரி இட்ஸ் an isothermal reversible process, right? So for an isothermal reversible process, work done ஓட ஃபார்முலா என்னன்னா மைனஸ் என்ஆர்டி ln V2 by V1, ரைட்? இப்ப இதுல என்னோட வேல்யூ சொல்லிட்டாங்க. இங்க ஆல்ரெடி கொஸ்டின்லேயே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்னோட வேல்யூ வந்து 1 பிகாஸ் ஃபார் 1 mole ஆஃப் an ideal gas என்னோட வேல்யூ மென்ஷன் பண்ணிட்டாங்க which is 1, ரைட்? ஆரோட வேல்யூமே இங்க கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல which is 2 கிலோ கேலரி 2 2 calorie per Kelvin per mole னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரது -2 T1 ln V2 by V1. பிகாஸ் இதுல V2 by V1 ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா வால்யூம் சேஞ்ச் வந்துட்டு இந்த ப்ராசஸ்ல V1 ல இருந்து V2க்கு போயிருக்கு. V1 is initial, V2 is final. அப்போ ஃபார்முலால எப்படி வரும்னா V final by V initial தான் அந்த ஃபார்முலால நம்ம கொடுக்குற ஃபார்முலால. ஸோ V2 by V1. இது வந்து ஒர்க் டன் ஃபார் அன் ஐசோதர்மல் ரிவர்சிபிள் ப்ராசஸ். அதே செகண்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம், அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ ஃபார் அன் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஃபார் அன் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ், அதாவது ஃபார் த ப்ராசஸஸ் 2 and 4. For processes 2 and 4, the changes in internal energy வந்து delta U2 and delta U4 னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ அதே மாதிரி the work done வந்து என்னன்னா it's equal to the internal energy delta U2. இதோட ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா NCV delta T, ரைட்? ஸோ இப்போ டெல்டா டி நமக்கு தெரியும், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து இது எந்த டெம்பரேச்சர்ல இருந்து எந்த டெம்பரேச்சருக்கும் போதும் கார்னட் சைக்கிள்ல பார்த்தோம்னா T2ல இருந்து T1, ஸோ T2 minus T1. அப்ப இதுதான் நமக்கு டெல்டா U2 which is W2 is equal to delta U2 is equal to CV T2 minus T1. ஏன்னா என்னோட வேல்யூ 1, ரைட்? ஸோ இதுதான் W2 ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஐசோதர்மல் ரிவர்சிபிள் ப்ராசஸ். அகைன் சேம் ஃபார்முலா, பட் வால்யூம் வந்து V3ல இருந்து V4க்கு மாறும், ரைட்? ஸோ அப்போ V ஃபைனல் V4, V இனிஷியல் V3. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது W3 ஓட வேல்யூ நமக்கு அதோட டெரிவேஷன் இதுதான். லாஸ்ட் ப்ராசஸ் அடியபேட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ், ரைட்? ஸோ எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் அப்போ வேல்யூ பாசிட்டிவ்ல இருந்தது ஒர்க் டன். கம்ப்ரெஷன் அப்போ ஒர்க் டன் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. W4 is equal to minus delta U4 which is equal to NCV delta T minus NCV delta T, right? So என்னோட வேல்யூ 1, ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா delta U4 is equal to minus CV T2 minus T1. இப்போ ஃபர்ஸ்ட் W2, அதாவது W2ல என்ன வேல்யூ இருந்தது? CV T2 minus T1, ரைட்? ஸோ அந்த வேல்யூவையும் நம்மளோட W4 ஓட வேல்யூவையும் நம்ம வந்து இப்போ ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு W2 ஓடது CV T2 minus T1, இதோடது minus CV T2 minus T1. அப்ப இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணும்போது அது 0வா மாறும். அடுத்து W1 and W3 ஈக்குவேட் பண்ணணும். W1 ஓட வேல்யூ என்ன வந்தது? ஒர்க் டன் இன் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து 2T1 ln V2 by V1, ரைட்? அது மைனஸ் ln V3 by V4. ஸோ இந்த ஆப்ஷன், இந்த கரெக்டான ஆன்சர் எதுல கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் 1ல கொடுத்திருக்காங்க, which is W1 plus W3 is equal to minus 2T1 ln V2 by V1 minus 2T2 ln V4 by V3. So the correct answer is option 1. Question number 25 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இது ஒரு assertion reason question கேட்டிருக்காங்க. So assertion sentence என்ன கொடுத்திருக்காங்க? The first ionization enthalpy of oxygen is lower than that of nitrogen and fluorine னு சொல்லியிருக்காங்க. Lower than that of nitrogen and fluorine. இது கரெக்டா அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணணும். ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா the loss of an electron from oxygen leads to a stable half-filled p orbital. ஸோ இதுதான் ரீசனா அப்படின்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் இப்ப நம்ம பார்க்கலாம். ஜென்ரலாவே இப்போ நம்ம எலமெண்ட்ஸ் எழுதணும் அப்படின்னா போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், fluorine. ஸோ இதுதான் ஆர்டர், ரைட்? ஆர்டர் இன் a period. ஸோ இப்போ இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட் போகும்போது நமக்கு அட்டாமிக் சைஸ் கம்மியாகும். அட்டாமிக் சைஸ் கம்மியாகும் போது அந்த நியூக்ளியர் புல், அந்த நியூக்ளியஸ்க்கும் வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் இருக்க புல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இது ஹையா இருக்கு. ஸோ அப்படின்றப்போ அயனைசேஷன் எனர்ஜியுமே அதிகமா தேவைப்படும். பிகாஸ் நியூக்ளியஸ் வந்து அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை டைட்டா கிராஸ் பண்ணி வச்சுக்கும், ரைட்? ஸோ அது ரெண்டுத்துக்கும் ஒரு நடுவுல இருக்க அட்ராக்ஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கும் சைஸ் கம்மியாக கம்மியாக.
அப்ப நமக்கு இது வெளியே எடுக்கிற எனர்ஜி, இந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை வெளியே எடுக்கிற எனர்ஜியும் அதிகமா தேவைப்படும். ஏன்னா அயனைசேஷன் எனர்ஜினா the amount of energy required to remove the valence electron, right? So அதனால அயனைசேஷன் எனர்ஜியுமே இங்கே இன்க்ரீஸ் ஆகும் on moving across a period. இப்ப நமக்கு அப்படி பார்த்தோம்னா ஆர்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நைட்ரஜனுக்கு கம்மியா ஆக்சிஜனுக்கு, அதை விட ஆக்சிஜனுக்கு அடுத்து ஃப்ளூரினுக்குன்னு இருக்கணும். நாங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் ஆக்சிஜன் இஸ் லோவர் than that of fluorine. இவங்க சொல்ற ஆர்டர் படி பார்த்தா ஆக்சிஜன், நைட்ரஜன், ஃப்ளூரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டர் தப்பு, இந்த ஆர்டர் தான் கரெக்ட். எப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜனோட இது எழுதிக்கலாம், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p4, ரைட்? ஸோ இப்போ இந்த ஆர்பிட்டல் டயக்ராம் வரைஞ்சோம்னா 1s2 ஆர்பிட்டல், இது 2s2, and then இது 2p4, 1 2 3 4, ரைட்? ஸோ 2p4. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இதுல 2p4ல இருந்து இந்த ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சு அப்படின்னா இதுல வந்து ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் வந்துடும், ஸ்டேபிள் ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் வந்துடும். ஜஸ்ட் லைக் நைட்ரஜன் மாதிரி ஸ்டேபிள் ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் ஆக்சிஜன் அட்டைன் பண்ணிடும். அப்ப எந்த ஒரு எலிமெண்டா இருந்தாலுமே அது எய்தர் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன், அதாவது ஃபுல்ஃபில்ட் ஒரு ஹாஃப் ஃபில்ட் ஸ்டேட்டை அட்டைன் பண்ணணும்னு தான் ஆசைப்படுது, ரைட்? ஸோ அப்ப இந்த 2p4ல இருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சுன்னா இது ஹாஃப் ஃபில்டு 2p3 ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ அதனாலதான் ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜனோட ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி நைட்ரஜனை விட ஜாஸ்தி. ஸோ இங்க கொடுத்திருக்க அசர்ஷன் ரீசன் கரெக்டான்னு பார்த்தோம்னா, இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு அசர்ஷனையும் ரீசனையும் ரீட் பண்ணிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பான்னு நம்ம சொல்லணும். ஸோ அசர்ஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the first ionization enthalpy of oxygen is lower than that of nitrogen and fluorine சொல்லியிருக்காங்க. அண்ட் ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க, ரீசன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the loss of an electron from oxygen leads to a stable half-filled p orbital அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது கரெக்டா அப்படின்னு பார்த்தோம்னா, இது கரெக்டான்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஆர்டர் பீரியட் வைஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா, இது எலிமெண்ட்ஸ் போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், ரைட்? ஸோ இது வந்து அக்ராஸ் த பீரியட் இதோட அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அட்டாமிக் சைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது ஃப்ளூரினுக்கு தான் லோவஸ்ட் அட்டாமிக் சைஸ், ரைட்? கம்பேர்ட் டு போரான் அட்டாமிக் சைஸ் வந்து குறையும் அக்ராஸ் த பீரியட். அப்ப அட்டாமிக் சைஸ் குறையுது அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு எலமெண்ட்னு எடுத்துக்கலாம், இது ஒரு எலமெண்ட்னு எடுத்துக்கலாம். சோ இங்க பேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு, இங்க இன்னொரு பேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு நியூக்ளியஸுக்கும் இந்த பேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் இருக்க டிஸ்டன்ஸை விட இதுக்கு ஜாஸ்தியா இருக்கு, ரைட்? அப்ப டிஸ்டன்ஸ் குறைய அதாவது சைஸ் கம்மியாக நியூக்ளியர் அட்ராக்ஷன் வந்து இருந்துட்டே இருக்கும் இந்த பேலன்ஸ் எலக்ட்ரானுக்கு. அயனைசேஷன் எனர்ஜினா என்னதுன்னா, எனர்ஜி ரிக்வயர்டு டு ரிமூவ் அன் எலக்ட்ரான். நமக்கு ஒரு எலக்ட்ரான் வெளியே போகணும் வேலன்ஸ் ஷெல்ல இருந்து, ரைட்? ஸோ அப்ப இங்க அட்ராக்ஷன் அதிகமா இருக்கிறதுனால இங்க எலக்ட்ரான் ரிமூவல் வந்து டிஃபிகல்ட். இங்க வந்து ஈஸி, இங்க கம்மி எனர்ஜி கொடுத்தாலே போதும், ரைட்? ஸோ அப்ப அக்ராஸ் த பீரியட் அட்டாமிக் சைஸ் குறையும் போது அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், அதிகமான எனர்ஜி தேவைப்படும் அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை வெளியே எடுக்கிறதுக்கு. சோ அப்படி நம்ம பார்த்தோம், இந்த ஆர்டர் படி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட அயனைசேஷன் எனர்ஜி ஆர்டர் எப்படி வரணும் அப்படின்னா, ஃப்ளூரினுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கணும் பிகாஸ் ஆஃப் லோவர் அட்டாமிக் சைஸ், ரைட்? அண்ட் தென் ஆக்சிஜன், அதுக்கப்புறம் நைட்ரஜனுக்கு இருக்கணும். ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் ஆக்சிஜன் இஸ் லோவர் than that of நைட்ரஜன் அண்ட் ஃப்ளூரின் சொல்லியிருக்காங்க. இது கரெக்டா தப்பா அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், ரைட்? ஸோ இப்போ நைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம்னா இதோட கான்ஃபிகரேஷன் எழுதணும்னா 1s2 2s2 2p3, ஆக்சிஜனுக்கு 1s2 2s2 2p4, ரைட்? ஸோ இப்போ இதுல அந்த p ஆர்பிட்டல் மட்டும் நான் இதுல எழுதிக்கிறேன். ஸோ 3 எலக்ட்ரான், இங்க 4 p ஆர்பிட்டல்ல 4 எலக்ட்ரான்ஸ், ரைட்? ஸோ அப்போ நைட்ரஜனுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்கு, ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்கு. அப்போ ஆல்ரெடி அப்ப இது ரொம்ப ஹைலி ஸ்டேபிளா இருக்கும். அப்ப ஆல்ரெடி ஸ்டேபிளா இருக்க ஒரு நைட்ரஜன்ல இருந்து ஒரு எலமெண்ட்டை வெளியே எடுக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். அப்ப அதுக்கு ஹை அயனைசேஷன் எனர்ஜி தேவைப்படும், வெரி ஹை அயனைசேஷன் எனர்ஜி தேவைப்படும். சோ அதனாலதான் ஆக்சிஜனுக்கு நைட்ரஜனை விட அயனைசேஷன் எனர்ஜி கம்மி.
ரைட். ஸோ அப்ப இங்க கொடுத்திருக்க அசர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு பார்த்தா இது கரெக்ட். The first ionization enthalpy of oxygen is lower than that of nitrogen and fluorine. So assertion correct. இப்ப ரீசன் கரெக்டான்னு பார்த்தோம்னா என்ன ரீசன் கொடுத்திருக்காங்க? The loss of an electron from oxygen leads to stable half-filled p orbital. இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். சொன்ன மாதிரி 1s2 2s2 2p4 2p4 இல்ல 2p ஆர்பிட்டல் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா 1 2 3 4. ஸோ இப்போ இதுல இருந்து இந்த ஒரு எலக்ட்ரான் வெளியே போனுச்சுன்னா இட் அட்டைன்ஸ் ஸ்டேபிள் 2p3 ஸ்டேட். 2p3 கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணிடும். அப்ப இது ஸ்டேபிளா மாறிடும். அப்ப என்ன ஆயிடும்? இந்த ஒரு எலக்ட்ரான் ஈஸியா வெளியே போயிடும். ஈஸியா வெளியே போயிடுச்சுன்னா இதுக்கு லோ அயனைசேஷன் எனர்ஜி தான் தேவைப்படும். கம்மியான அயனைசேஷன் எனர்ஜி தான் தேவைப்படும். இன்னொரு ரீசன் என்னவா இருக்கலாம்னா ஹை ஸ்டெபிலிட்டி ஆஃப் நைட்ரஜன்னால ஆக்சிஜன் கம்மியா இருக்கு. இல்ல ஆக்சிஜன் வந்து இட் கேன் ஈஸிலி லூஸ் அன் எலக்ட்ரான் டு அட்டைன் த ஸ்டேபிள் half-filled configuration. Right? So அப்ப இங்க கொடுத்திருக்க ரீசனும் கரெக்ட், அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 1. Both A and R are correct and R is the correct explanation of A. 26 question என்ன கேட்டிருக்காங்கன்னா consider the following statements about the solutions formed by mixing two liquids. Okay. So இதுல என்ன சொல்லியிருக்காங்க, என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா an ideal solution thus formed obeys Raoult's law throughout the composition range. இது கரெக்டான்னு கேட்டிருக்காங்க. ஆமா, இது கரெக்ட் தான். பிகாஸ் every ideal solution it obeys Raoult's law throughout the composition range. So option A கரெக்ட் தான். ஸ்டேட்மெண்ட் A கரெக்ட் தான். ஸ்டேட்மெண்ட் பி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மிக்சர் ஆஃப் குளோரோஃபார்ம் அண்ட் அசிட்டோன் ஷோஸ் நெகட்டிவ் டிவியேஷன் ஃப்ரம் Raoult's law. இது கரெக்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ குளோரோஃபார்ம் தான் அண்ட் அசிட்டோன் எடுத்துட்டோம்னா CH3. ஸோ இப்போ இதுல குளோரோஃபார்முக்கும் அசிட்டோனுக்கும் நடுவுல there will be a hydrogen bond. இப்போ இதுல பாண்டிங், இப்போ இந்த குளோரோஃபார்ம்ல இருக்க ஹைட்ரஜன் வந்துட்டு அசிட்டோன்ல இருக்க ஆக்சிஜனோட இட் ஃபார்ம்ஸ் a strong hydrogen bond. ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்ட். இப்போ ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா இங்க அட்ராக்ஷனுமே ஜாஸ்தியா இருக்கு. ரைட். ஸோ இந்த ரெண்டு காம்பவுண்டுக்கும் நடுவுல இருக்க அட்ராக்ஷன் வந்துட்டு ஹையா இருக்கு. அப்போ இங்க குளோரோஃபார்முமே ஈஸியா வந்து வேப்பரைஸ் ஆயிரும். அதுக்காக தான் அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நல்ல லைட் படாத ஏர் இல்லாத இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும்பாங்க. இது வந்து நம்ம ஒழுங்கா ஸ்டோர் பண்ணலாட்டி ப்ரொடியூசஸ் டாக்ஸிக் கேஸ். அதனால இதுக்கு லோ வேப்பர் ப்ரெஷரும் இருக்கு. சாரி, ஹை வேப்பர் ப்ரெஷர் இருக்கு, நாட் லோ வேப்பர் ப்ரெஷர், ஹை வேப்பர் ப்ரெஷர் இருக்கு. அசிட்டோனும் அதே மாதிரிதான். வெளியே வச்சோம்னா ஈஸியா எவாபரேட் ஆயிரும், ரூம் டெம்பரேச்சர்ல எவாபரேட் ஆயிரும். ஆனா இங்க ஃபார்ம் ஆயிருக்கு இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது, குளோரோஃபார்மும் அசிட்டோனும் மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா இதுக்கு நடுவுல ஒரு ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுதுனால அட்ராக்ஷன் ஜாஸ்தியா இருக்கு. அட்ராக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும்போது இந்த காம்பவுண்டோட வேப்பர் ப்ரெஷருமே கம்மியாயிடும். வேப்பர் ப்ரெஷருமே கம்மியாயிடும். அப்ப வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா the mixture of chloroform and acetone it shows negative deviation from Raoult's law. Negative deviation from Raoult's law. இந்த வெறும் குளோரோஃபார்முக்கு இருக்க வேப்பர் ப்ரெஷர் வெறும் அசிட்டோனுக்கு இருக்க வேப்பர் ப்ரெஷரை விட ஃபார்ம் ஆயிருக்க மாலிக்யூலுக்கு லோ வேப்பர் ப்ரெஷர் இருக்கிறதுனால இதை என்ன சொல்லுவோம்னா இட் ஷோஸ் நெகட்டிவ் டிவியேஷன் ஃப்ரம் Raoult's law. ரைட். ஸோ அப்போ அவங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அப்போ ஸ்டேட்மெண்ட் பி இஸ் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் சில என்ன சொல்லியிருக்காங்க மிக்சர் ஆஃப் அனிலின் அண்ட் பீனால் ஷோஸ் பாசிட்டிவ் டிவியேஷன் ஃப்ரம் Raoult's law. ரைட். ஸோ இப்போ இதுல அனிலின்ல இருக்க NH குரூப்புக்கும் பீனால்ல இருக்க OH குரூப்புக்கும் நடுவுல இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் there will be a hydrogen bond formation. லாஸ்ட் எக்ஸாம்பிள் மாதிரி தான், லாஸ்ட் கொடுத்திருந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்க குளோரோஃபார்ம் அசிட்டோன் மாதிரி தான். it forms a hydrogen bond. அப்ப இங்க அட்ராக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். அட்ராக்ஷன் ஜாஸ்தியா இருந்தா வேப்பர் ப்ரெஷருமே
it becomes low vapor pressure, right? So அப்ப இங்கேயுமே there will be negative deviation from Raoult's law. Positive கிடையாது. So statement C வந்து தப்பு. So correct statements என்னன்னா A and B மட்டுமே. So அது எங்க கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் 1, A and B 1. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கிரிக்னர் ரியேஜன் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ இங்க எம்ஜிபிஆர் இருக்கு, இங்க NH2 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிரிக்னர் ரியேஜன் அட்டாச் ஆயிருக்கோம், சைக்ளோஹெக்சைல் எம்ஜிபிஆர் இது எடுத்துப்போம். இது கூட NH 2H NH2, ரைட்? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நைட்ரஜன்ல ஆல்ரெடி தெர் வில் பி இது இருக்கும், ரைட்? ஸோ இப்போ இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் கோ அட்டாக், இங்க போய் சைக்ளோஹெக்சைல் ரிங் அட்டாக் பண்ணும். அப்போ இந்த எம்ஜிபிஆர் வெளியே போகும் இல்லையா? ஸோ அப்போ இந்த எம்ஜிபிஆர் வந்துட்டு இது இது நெகட்டிவ், இது வந்து ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அப்ப இது இது போய் லோன் பேர் ஆஃப் நைட்ரஜனை அட்டாக் பண்ணும். ஸோ அப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் போய் இங்கே ஆட் ஆயிடுச்சு சைக்ளோஹெக்சைனோட, பிளஸ் இந்த எம்ஜிபிஆர் போய் NH எம்ஜிபிஆரா மாறிடுச்சு. ஸோ அப்ப இந்த ப்ராடக்ட் எங்க இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4 சைக்ளோஹெக்சேன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 28 கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுல 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுல கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? போரான். போரான் ஹேஸ் அ மேக்ஸிமம் கோவேலன்சி ஆஃப் 4. இப்போ கோவேலன்சினா என்னன்னா இட்ஸ் த நம்பர் ஆஃப் கோவேலன்ட் பாண்ட்ஸ் an atom கேன் ஃபார்ம். ஒரு ஆட்டம் எவ்வளவு கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம், அதுக்கு பேர் தான் கோவேலன்சி. இப்போ போரான் எடுத்துக்கலாம். போரானோட கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p1. 2p1 electrons இருக்கு, ரைட்? 1s2 2s2 2p1. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஹேஸ் அ மேக்ஸிமம் கோவேலன்சி ஆஃப் 4ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சோம் அப்படின்னா 2pக்கு மட்டும் இதுல மொத்தம் 4 ஆர்பிட்டல்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ ஒரு 2s இருக்கு அண்ட் 3 2p ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 லாஸ்ட் வேலன்ஸ் சப்ஷெல், அதாவது n is equal to 2 சப்ஷெல்ல ஒரு 2s ஆர்பிட்டல் 3 2p ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. ஸோ அப்போ மொத்தமா டோட்டலா 4 இருக்கு. இங்க d எலக்ட்ரான்ஸ் கிடையாது, பிகாஸ் 3 n is equal to 3க்கு போகும்போது தான் 3d ஆர்பிட்டல்ஸ் இன்வால்வ் ஆகும். இங்க ஜஸ்ட் 2ல s and p ஆர்பிட்டல்ஸ் தான். அப்போ 4 ஆர்பிட்டல்ஸ் இன்வால்வ் ஆகுது, ரைட்? ஸோ அப்போ இட் கேன் ஷேர் அ மேக்ஸிமம் கோவேலன்சி ஆஃப் 4 pairs ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா BH3, இப்போ BCl3 எடுத்துக்கலாம். யூஸ்வலா அது வந்து இப்படிதான் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். யூஸ்வலா அதோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும், BCl3 BF3, ரைட்? ஸோ இந்த மாதிரி BBr3 இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது கூட இன்னொரு இதுவும் ஆட் பண்ணலாம். இட் கேன் பி BCl4 மைனஸ். மேக்ஸிமம் கோவாலன்சி 4 இருக்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட் தான். இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெரிலியம் ஹாஸ் 3 வேலன்ஸ் ஆர்பிட்டல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. வேலன்ஸ் ஆர்பிட்டல்ஸ் இப்போ இதோட பெரிலியம்க்கு எழுதணும் அப்படின்னா 1s2 2s2, ரைட்? ஸோ இப்போ இதுல 3 வேலன்ஸ் ஆர்பிட்டல்ஸ் இருக்கான்னு கேட்டா கிடையாது. தெர் ஆர் ஒன்லி வேலன்ஸ் ஆர்பிட்டல்ஸ் ஒரு s ஆர்பிட்டல் தான் இருக்கு, ரைட்? ஸோ 3 வேலன்ஸ் ஆர்பிட்டல் கிடையாது, வெறும் 1 தான். ஸோ 3 வேலன்ஸ் ஆர்பிட்டல்ஸ் இல்லை. மெக்னீஷியம் பார்த்தோம்னா மெக்னீஷியம் ஹேஸ் அ மேக்ஸிமம் கோவேலன்சி ஆஃப் 4ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மெக்னீஷியமோட இது எழுதணும் அப்படின்னா 1s2 2s2 2p6 3s2 3p1, சாரி 3p0, ரைட்? 0 கிடையாது, சாரி 3p0 3p1 கிடையாது. அதே மாதிரி தான் 3dயும் 0. இப்போ n is equal to 3 ஆர்பிட்டல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல ஒரு s ஆர்பிட்டல் 3 p ஆர்பிட்டல் 5 d ஆர்பிட்டல் இன்வால்வ் ஆகுது, ரைட்? ஸோ இதுக்கு மேக்ஸிமம் கோவாலன்சி 4 இருக்குமான்னு கேட்டா நோ, அதை விட ஜாஸ்தியா தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் கோவாலன்சி ஆஃப் மேக்னீசியம் இஸ் 4னா அது தப்பு. அடுத்தது அலுமினியம் ஹாஸ்
5 valence orbitals. இந்த ஸ்டேட்மெண்ட்ல again அலுமினியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும் அப்படின்னா 3s2 வேலன்ஸ் ஷெல்லோட மட்டும் எழுதுறேன் 3s2 3p1. ரைட். ஸோ இதுல வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை இருக்கு? வேலன்ஸ் ஆர்பிட்டல்ஸ் எஸ் பி. ரைட். ஒரு எஸ் 3p அண்ட் தென் ஒரு எஸ் 3p பிளஸ் 3d ஆர்பிட்டல்ஸும் இன்வால்வ் ஆகும். அஞ்சு டி ஆர்பிட்டல்ஸுமே இன்வால்வ் ஆகும். ரைட். ஸோ 5 6 7 8 9. அப்ப 9 வேலன்ஸ் ஆர்பிட்டல்ஸ் இருக்கலாம். there is a possibility of involvement of 9 வேலன்ஸ் ஆர்பிட்டல்ஸ் 5 இல்ல. ஸோ ஸ்டேட்மெண்ட் 4 தப்பு. ஸோ இங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஸ்டேட்மெண்ட் 1. 29th கொஸ்டின் என்ன கேட்டுப்பாங்கன்னா a protein undergoes reversible thermal denaturation from its initial state N to denatured state D. So according to there is an equilibrium between the initial state and the denatured state. So at 60 degrees C, the concentrations of both initial state and final state are at equilibrium. The standard enthalpy change of denaturation upper delta H naught value கொடுத்துட்டாங்க 666 kilojoule per mole. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா the standard entropy change delta S naught ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் of the protein upon denaturation at 60 degree Celsius is closest to. அப்போ இதுக்கான இதுல நம்ம ஃபார்முலால இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கான சொல்யூஷன் நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகே. ஸோ கொடுத்துட்டாங்க இனிஷியல் ஸ்டேட் both the state exist in equilibrium, right? ஸோ இங்க என்ன ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறப்போ denatured state, the concentration of denatured state by the initial state. அப்ப கொஸ்டின்ல என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா at 60 degrees C, the concentration of both N and D are equal, right? Are equal at equilibrium. அப்ப concentrations are equal னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படின்றப்போ நம்ம K equilibrium வேல்யூ கண்டுபிடிக்கும் போது it will be equal to 1. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் சொல்லியாச்சு 1/1 1. ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டெல்டா எஸ் நாட் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் நாட் மைனஸ் டி டெல்டா எஸ். இதுல ஹெச் நாட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 666 கொடுத்துட்டாங்க கிலோஜூல் பர் மோல். டீயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 60 டிகிரி சி. ரைட். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டெல்டா எஸ் நாட். நமக்கு டெல்டா ஜி நாட்டும் தெரியாது. ஸோ டெல்டா ஜி நாட்டை என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா மைனஸ் ஆர்டி லான் கே ஈக்குலிபிரியம். இப்பதான் நம்ம பார்த்தோம் கே ஈக்குலிபிரியோட வேல்யூ 1. ஸோ அப்ப இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் ஆர்டி லான் 1. ஏன்னா கே ஈக்குலிபிரியோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப நம்ம ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னா 0 இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் நாட் மைனஸ் டி டெல்டா எஸ். ஓகே. நம்ம எஸ் நாட் கண்டுபிடிக்கணும், டெல்டா எஸ் நாட் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னா டெல்டா ஹெச் நாட் பை டி. ஏன்னா இது இந்த சைட் போயிடும். டி வந்து டெல்டா ஹெச் பில வந்து ஸோ டிவைடட் பை டி. இப்ப நமக்கு ஃபார்முலா தெரியும், வேல்யூஸ் தெரியும். 666 கிலோஜூல் பர் மோல் டெல்டா ஹெச் நாட்டோட வேல்யூ. டெம்பரேச்சர் வந்துட்டு 60 டிகிரி. ரைட். ஸோ இப்போ இந்த 60 டிகிரியை நம்ம இதுக்கு கன்வெர்ட் பண்ணணும், கெல்வின்க்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 333.15 வரும். ஸோ இதை இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர வேல்யூ 2. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்னன்னா 2 கிலோஜூல் பர் கெல்வின் பர் மோல். ஸோ இது எந்த ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30. பிஎஸ்சிபிஆர் தியரி பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன லிஸ்ட் கொடுத்துட்டு இது மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா PCl5, BrF5, BF4 மைனஸ் அண்ட் நிக்கல் காம்ப்ளெக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, நிக்கல் சைனைட் காம்ப்ளெக்ஸ். ஸோ இப்போ ஒன்னொன்னுக்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து PCl5 எடுத்துக்கணும். ஸோ பாஸ்பரஸ் அப்படின்னா பாஸ்பரஸோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ? 3s2 3p3. ரைட். ஸோ இப்போ இதுக்கு 3p3 அப்படின்றப்போ 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு. 3 + 2 5. அப்போ 1 2 3 4 5. அப்ப இதுல 5 குளோரின் இருக்கு. அப்ப இந்த 5 வேலன்ஸ் எலக்ட்ரானும் 5 குளோரினோட
பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்போ பாண்ட் பேர் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா இது 1 2 3 4 5 பாண்ட் பேர் இருக்கு. ஸோ இப்ப 5 பாண்ட் பேர் இருக்குன்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரைகனல் பைபிரமிட். பாண்ட் பேர் 5 இருக்கப்போ அதோட ஸ்ட்ரக்சர் ட்ரைகனல் பைபிரமிட். அப்ப பிசிஎல் 5க்கு இட்ஸ் ட்ரைகனல் பைபிரமிட். அடுத்த அடுத்த என்ன கொடுத்திருக்காங்கன்னா செகண்ட் ஒன் BRF5. புரோமினோட கான்ஃபிகரேஷன் வந்துட்டு 4s2 4p5 ரைட் 4p5 அப்போ 7 மொத்தமா 7 வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்போ புரோமினுக்கு 1 2 3 4 5 6 7 5 ஃப்ளூரின் கூட பாண்ட் ஆக போகுது. 1 2 3 4 5 மீதி 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு ரைட். இந்த 2 எலக்ட்ரான்ஸுமே லோன் பேர்ஸ். ஒரு லோன் பேர். அவ பாண்ட் பேர் எத்தனை இருக்கு? 1 ஒரு பாண்ட் பேர் 2 பாண்ட் பேர் 3 4 5. அப்ப பாண்ட் பேர்னு பார்த்தோம்னா 5, லோன் பேர்னு பார்த்தோம்னா 1. ஸோ இப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணும்போது ஸ்டெரிக் நம்பர்னு சொல்றது இட் இஸ் நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் பிளஸ் லோன் பேர். அப்போ இந்த காம்பவுண்டோட ஸ்டெரிக் நம்பர் என்ன அப்படின்னா 5 + 1 6 ரைட். ஸோ 6னால இட் ஹாஸ் அன் ஆக்டாஹீட்ரல் ஸ்ட்ரக்சர். ஒரு ஆக்டாஹீட்ரல் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஆனா அதுல 6 ஃபுல்ஃபில் ஆகல, 6 பாண்ட் பேர் ஃபுல்ஃபில் ஆகல, ஒரு லோன் பேர் இருக்கு. ஸோ அப்ப இதுக்கு கரெக்டான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ஸ்கொயர் பிரமிட். ஏன்னா 5 இது இருக்கு, ஒரு லோன் பேர் இருக்கு. இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னா BR F F F F F. இந்த இடத்துல F வந்திருந்தா ஆக்டாஹீட்ரலா இருந்திருக்கும், பட் அது வரல. ஸோ அதனால இங்க ஒரு லோன் பேர் வந்துருச்சு ரைட். ஸோ அதனால இது ஸ்கொயர் பிரமிட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா PCl5 வந்து ட்ரைகனல் பைபிரமிட், PRF5 ஸ்கொயர் பிரமிட். தேர்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா BF4-. போரானுக்கு வந்துட்டு 2s2 2p1. அப்போ 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் ரைட். ஸோ அப்போ போரானுக்கு 1 2 3. ஆனா இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்திருக்கறதுனால ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணணும். 4 ஃப்ளூரின் இருக்கு. அப்போ 1 2 3 4. ஸோ அப்போ 4 பாண்ட் பேர் வந்து 4 அப்படின்னா லோன் பேர் 0. அப்ப அதோட ஸ்டெரிக் நம்பரும் 4 தான். ஸ்டெரிக் நம்பர் 4னாலே இட்ஸ் அ டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர். எப்படி வரும்னா ஃப்ளூரின் டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர் ரைட். ஸோ BF4- டெட்ராஹீட்ரல். அடுத்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க. இது என்ன இது நிக்கல் சைனைட் காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க. NiCN4 2-. நிக்கலுக்கு வந்து D8 கான்ஃபிகரேஷன் ரைட். ஸோ இதுல நிக்கல் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஏன்னா X -4 is equal to -2. அப்ப இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா X is equal to +2. ஓகே, நிக்கல் வந்து +2 ஸ்டேட்ல இருக்கு, D8 கான்ஃபிகரேஷன். அப்ப இதுக்கு நம்ம ஆர்பிட்டல் ஷெல் வரைஞ்சோம்னா டயக்ராம் 1 2 3 4 5. இப்போ 1 2 3 4 5 6 7 8 ரைட். ஸோ 8 இப்படி வரும். ஆனா அட்டாச் ஆயிருக்க லிகேண்ட் என்னன்னு பார்க்கணும். சைனைட் லிகேண்ட் அட்டாச் ஆயிருக்கு. சைனைட் லிகேண்ட் அட்டாச் ஆயிருந்தாலே அது வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகேண்ட். அப்போ அன்பேர்டா இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பேர் ஆயிரும். அப்ப இது எப்படி மாறும் அப்படின்னா 1 2 3 4 இந்த 2 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இது பேர் ஆயிடும். பேர் ஆயிட்டு இந்த 4 சைனைட் லிகேண்ட்ஸுமே இன்கமிங் லிகேண்ட்ஸ் எல்லாமே இங்க வந்து ஜாயின் ஆயிடும். இது 3Dக்கு அடுத்து வர்றது 4s ரைட். 4s அடுத்து 4p. இப்போ ஒரு சைனைட் 1 2 3 4. அப்ப இது வந்து DsP2. DsP2னாலே இது வந்து ஸ்கொயர் பிளேன். sp3ன்னு இருந்தா மட்டும்தான் இட்ஸ் டெட்ராஹீட்ரல். DsP2ன்னு இருந்தா இட்ஸ் ஸ்கொயர் பிளேன். அப்போ இது ஸ்கொயர் பிளேன். அப்ப இது பண்ணோம் அப்படின்னா A வந்து 4, B சாரி A3, A3
B4, C வந்து 1, D வந்து 2. இப்ப இது எதுல இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் 2ல. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. ஓகே. இப்போ இது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 31st கொஸ்டின். given below are two statements. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுல எது கரெக்ட் எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 என்னன்னா trans butene upon treatment with bromine in CCl4 gives this product. Second statement, cis to butene. Cis to butene upon treatment with alkaline KMNO4 இந்த ப்ராடக்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது கரெக்டா தப்பா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இதுக்கான சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருந்தாங்க? ஸ்டேட்மெண்ட் 1 trans butene. ஸோ trans butene இது வந்து upon treatment with bromine in CCl4 என்ன ப்ராடக்ட் கொடுக்குதுன்னா இங்க ஒரு bromine ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் bromine. ஸோ இப்போ இதுக்கான ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் trans 2 பியூட்டினோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் trans 2 பியூட்டினோட ஸ்ட்ரக்சர் நம்ம வரைஞ்சிக்கலாம். இங்க H NE H ஏன்னா டிரான்ஸ் குரூப்ன்றதுனால NE சிமிலர் குரூப்ஸ் வந்து ஆப்போசிட் சைட்ல இருக்கு. ஸோ இப்போ இது bromine in CCl4 கூட ரியாக்ட் பண்ண போகுது. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதுல இந்த bromine மாலிக்யூல் வந்து இட் அட்டாச். ஸோ அப்ப நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு சைக்ளிக் bromonium அயன் ஃபார்ம் ஆகும். இங்க H NE அதே மாதிரி இங்க NE இங்க H இந்த டபுள் பாண்ட்ல bromine ஆட் ஆகும்போது இட் ஃபார்ம்ஸ் bromonium. ஸோ அதே மாதிரி அதுல இருக்க Br மைனஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா there will be an attack here. இந்த கார்பன்ல அட்டாக் நடந்து இந்த பாண்ட் எங்கே ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ அப்போ ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா NeH Br இங்க H Ne Br. ஸோ இப்போ இது நியூமன் ப்ரொஜெக்ஷன்ல நம்ம போட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு இப்படி திஸ் ரைட். ஸோ இப்போ இந்த நியூமன் ப்ரொஜெக்ஷன்ல நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா எப்படி வரும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வில் ட்ரா த ஃப்ரண்ட் கார்பன் வரைஞ்சிக்கலாம். இந்த கார்பனை ஸோ இட் வில் பி NE இந்த பக்கம் NeH Br. ஸோ இந்த கார்பன் அதே மாதிரி வரைஞ்சோம். பேக் கார்பன் வரைஞ்சோம் அப்படின்னா Br இங்க H இருக்கு Ne. இப்ப கொடுத்திருந்த ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம் அப்படின்னா ME எடுத்துக்கிட்டோம். புரோமினும் ஆப்போசிட்ல இருக்கு. தாட்ஸ் ஃபைன். ஆனா இப்ப ME அண்ட் ஹைட்ரஜன்ல இப்ப ME கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே சிஸ் பொசிஷன்ல இல்ல, ரைட்? பக்கத்து பொசிஷன்ல இல்ல. ஸோ தீஸ் ஆர் நாட் த சேம் ப்ராடக்ட். இப்ப கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் இதுதான், இந்த ப்ராடக்ட் கிடையாது. இட்ஸ் அப்ப என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க? டிரான்ஸ்டிபியூட்டின் அப்பான் ட்ரீட்மெண்ட் வித் bromine in CCl4 இந்த ப்ராடக்ட் கொடுத்துச்சான்னு கேட்டா நோ. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2ல cis to butene upon treatment with alkaline KMNO4 இந்த ப்ராடக்ட் கொடுக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் cis to buteneோட ஸ்ட்ரக்சர் நம்ம வரைஞ்சிக்கணும். சிஸ்ங்கிறதுனால ரெண்டு ஹை இம்பார்ட்டன்ட் ஐ மீன் சிமிலர் குரூப்ஸ் வந்து சேம் சைடு இருக்கும். KMNO4ஓட ரியாக்ட் பண்ணும்போது இங்க வந்து சிஸ் அடிஷன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு OH வந்து ஆட் ஆக போகுது. ரைட். ஸோ அப்ப ஆட் ஆகும்போது சிஸ் அடிஷன்னா சேம் இதுல ஆட் ஆகும். ரைட். மேல இங்கேயும் மேல OH. இப்ப மற்ற குரூப்ஸ் எழுதிக்கிட்டோம் அப்படின்னா H Ne H Ne. ரைட். ஸோ அப்ப இதுக்கான நியூமன் ப்ரொஜெக்ஷன் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் கார்பன் எழுதிக்கணும். எழுதுறப்போ இட் வில் பி
OH HME. அதே மாதிரி இதுவுமே சேம் பொசிஷன்ல தான் இருக்கு. ஸோ அப்ப இங்க அதே மாதிரி தான் வரும். OH MEH. ஸோ இப்ப இதை நம்ம 60° கிளாக் வைஸ் பேக் கார்பனை 60° ரொட்டேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும்னா ஃப்ரண்ட் கார்பன் சேமா தான் இருக்கும். OH HME. பேக் கார்பன் ஸ்பிளிப் ஆகும்போது இட் வில் பி OH HME. ஸோ இப்ப இந்த ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆயிருக்கா, கொஸ்டின்ல கொடுத்திருக்க ப்ராடக்ட் இதுதானா அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ என்ன ஃபார்ம் ஆயிருந்தது, இட் வாஸ் நமக்கு ஃபார்ம் ஆயிருந்தது OH, இதேதான் சேம் ப்ராடக்ட் ரைட். ஸோ ஃப்ரண்ட் கார்பன்ல OH HME, அதே மாதிரி பேக் கார்பன்ல இந்த சைடு தெர் வாஸ் OH H கீழே ME. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆல்கைன் காம்பவுண்ட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஹைட்ரஜன் பல்லடியம் விண்ட்லாஸ் கேட்டலிஸ்ட்ல அப்பான் ப்ரோமினேஷன் என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, அதே மாதிரி இங்க சோடியம் லிக்விட் அமோனியா அதே மாதிரி ப்ரோமினேஷன் பட் HBr அடிஷன் பட் பென்சைல் பெராக்சைடோட நடக்குது. ஸோ அப்ப ப்ராடக்ட் N என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா K and L ஆர் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸான்னு கேட்டிருக்காங்க, ஆர் KL enantiomers, MNN ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸா ஆர் MNN ஸ்டீரியோ ஐசோமர்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்ஷன்ல என்னென்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தாதான் நம்ம இதுக்கான ஆன்சர் வந்து சொல்ல முடியும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்த காம்பவுண்ட் என்ன, ரைட்? ஸோ PH C triple bond C NE. ஸோ இது லென்லஸ் கேட்டலிஸ்டோட ரியாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் HBr அடிஷன் நடக்குது ரைட். ஸோ இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா CN ரைட். ஸோ லென்லஸ் கேட்டலிஸ்ட் வந்துட்டு இட் லீட்ஸ் டு கண்ட்ரோல்டு பார்ஷியல் ஹைட்ரஜனேஷன், அதாவது சின் அடிஷன். சின் அடிஷன்னா சேம் சைடு தான் அடிஷன் நடக்கும் ரைட், சேம் சைடு தான் ஹைட்ரஜன் ஆட் ஆகும். அப்போ இதுக்கான ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா C double bond C சேம் சைடுங்கிறதுனால நமக்கு CHME இருக்கு, சேம் சைடு அடிஷன்ங்கிறதுனால ஹெச்சும் ஹெச்சும் ஒரே சைடு ஆட் ஆகி நமக்கு வந்து சிஸ் ஐசோமர் ஃபார்ம் ஆகும். சிஸ் ஐசோமர் சிஸ் ஆல்கீன் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்ம் ஆன ப்ராடக்ட் தான் கே. கே வந்துட்டு என்னது, இது வந்து PH C double bond C ME HH, இதுதான் கே. அடுத்து இந்த சிஸ் ஐசோமர் கே, இது வந்து HBr அடிஷன் நடக்குது இதுல. இப்போ HBr அடிஷன் நடக்கும்போது மெயினான ரூல் என்ன அப்படின்னா ஹைலி சப்ஸ்டிடியூட்டட், எந்த சைடு புரோமின் ஆட் ஆகும்னா ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் சைட்ல தான் ஆட் ஆகும். இங்க வந்து ஃபினைலுக்கும் மெத்திலுக்கும் இது பண்ணும்போது ஃபினைலுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கம்பேர்ட் டு மித்தைல் குரூப் ரைட். ஸோ அப்போ பிரியார் வந்துட்டு ஆப்வியஸா இங்கதான் போய் ஆட் ஆகும் இந்த கார்பன்ல. அப்போ ஃபார்ம் ஆகுற ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா CH இந்த CH எழுதியாச்சு, அது கூட புரோமின் வந்து இங்க ஆட் ஆக போகுது. புரோமின் இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல அது இந்த செகண்ட் கார்பனோட ஆட் ஆக போகுது. ஸோ இது தான் CH2N. ஸோ அப்போ ஃபார்ம் ஆன ப்ராடக்ட் M வந்து என்ன அப்படின்னா CH CH2NE Br. ஸோ இதுதான் K and N. இப்ப அடுத்த ரியாக்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இது ஒரு சைடு ரியாக்ஷன், இது ஒரு சைட்ல கொடுத்திருந்த ரியாக்ஷன் இருக்கு. அடுத்து இந்த லெஃப்ட் சைட்ல கொடுத்திருக்க L and N என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ கொடுத்திருந்த ரியாக்டன்ட் அதே தான், சேம் தான். கொடுத்திருந்த ரியாக்டன்ட் சேம் தான், CH C triple bond C NE. இந்த ரியாக்டன்ட் கூட சோடியம் லிக்விட் அமோனியம் லிக்விட் அமோனியா ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அங்க வந்து நம்ம பார்த்திருந்தோம் லிம்லஸ் கேட்டலிஸ்ட் வந்துட்டு இட் காசஸ் ஒன்லி சிஸ் அடிஷன் ரைட். பட் இங்க வந்துட்டு there will be ஸ்டீரியோ செலக்டிவ் ஆன்டி அடிஷன். அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ்ல இந்த ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகும். அப்ப C double bond C PH இங்க இருக்கு அப்படின்னா ME ஆப்போசிட் சைட்ல இருக்கும், ஹைட்ரஜன் ரெண்டுமே ஆப்போசிட் சைட்ல ஆட் ஆகும். அப்ப இது டிரான்ஸ் ஆல்கீன்.
இந்த டிரான்ஸ் ஆல்கீன் வந்துட்டு ஹெச்பிஆரோட ரியாக்ட் பண்ணுது. இப்போ நார்மலா ஹெச்பிஆரோட ரியாக்ட் பண்ணா நமக்கு ஃபார்ம் ஆயிருக்க ப்ராடக்ட் வந்து எம் ப்ராடக்ட் எம் மாதிரியே இருந்திருக்கு. இந்த கார்பன்ல ஆட் ஆயிருக்கும் புரோமோ, ஹை ப்ரையாரிட்டி. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இன்னொரு ரியேஜன் பென்சாயில் பெராக்சைடு கொடுத்திருக்காங்க. பென்சாயில் பெராக்சைடு பென்சாயில் பெராக்சைடு இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி குரூப் கிட்ட ஹைட்ரஜன் ஆட் ஆகும், லீஸ்ட் ப்ரையாரிட்டி குரூப் கிட்ட ஒரு லீஸ்ட் சப்ஸ்டியூட்டன்ட் குரூப்ல புரோமின் ஆட் ஆகும். அவ கார்பன் 1 கார்பன் 2 எடுத்துக்கிட்டோம்னா புரோமின் வந்து இப்போ கார்பன் 2ல தான் ஆட் ஆக போகுது, அன்லைக் த ப்ரீவியஸ் கேஸ். ஓகே, இப்போ இங்க ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா பிஹெச் பிஹெச் 2, ஏன்னா இங்க வந்து ஹைட்ரஜன் ஆட் ஆயிருக்கு, ரைட்? இங்கதான் புரோமின் ஆட் ஆக போகுது. அடுத்து சிஹெச் டிஆர். ஓகே, சோ இப்படிதான் இருக்கும் நம்மளோட ரியாக்ஷன். இதுதான் ப்ராடக்ட், இதுதான் எல், இது என். சோ இப்போ இவங்க கொடுத்திருக்க ஆப்ஷனை நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா எது கரெக்ட் அப்படின்னு அனலைஸ் பண்ணோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ப்ராடக்ட் கே வந்து இட்ஸ் சிஸ் ஆல்கீன், ரைட்? சிஸ் ஆல்கீன்னா என்ன வந்தது? சி டபுள் பாண்ட் சி, இந்த பக்கம் பிஹெச் எம்இ ஹெச் ஹெச். ஸோ இங்க கம்பேர் பண்ணியிருக்கிறது கே அண்ட் எல்லையும் எம்என் எம்என், ரைட்? ஸோ அடுத்து இந்த சைடு கேல இதுதான் ப்ராடக்ட், எல் ப்ராடக்ட் என்னன்னா இட்ஸ் டிரான்ஸ் ப்ராடக்ட், ரைட்? ஸோ அப்ப சி டபுள் பாண்ட் சி, பிஹெச் இங்க, எம்இ இங்க, ஹெச் ஹெச். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எம் கேட்டிருக்காங்க. எம் என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு நமக்கு அப்படின்னா பிஹெச் சி, சிஹெச் இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல பிஹெச் பக்கத்துல இருக்க கார்பன்ல பிஆர் ஆட் ஆச்சு, ரைட்? அப்போ சிஹெச் டூ எம்இ. என் என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா பிஹெச் சிஹெச் டூ, இங்க அடுத்த கார்பன்ல பிஆர் ஆட் ஆச்சு, பிஆர் எம்இ. ஸோ இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கேஎம்எல்ஆர் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர் தான் கேட்டிருக்காங்க. ஆமா, ஏன்னா கே வந்து சிஸ் ஐசோமர், எல் வந்து டிரான்ஸ் ஐசோமர். அப்ப சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமரை என்னன்னு சொல்லுவோம்னா we call it as geometrical isomer. So option 1 is the correct answer. இது வந்து எனர்ஜியோமரான்னு கேட்டிருக்காங்க. நோ, ஏன்னா இது வந்து இதோட மிரர் இமேஜ், கேயோட மிரர் இமேஜ் எல் கிடையாது. சோ இது ரெண்டுமே எனர்ஜியோமர்ஸ் கிடையாது. சோ ஆப்ஷன் 2 தப்பு. எம்என்என்ஆர் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் கேட்டிருக்காங்க. எம்என்என்ஆர் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ்னா இப்போ ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ்னா இட் ஹேஸ் டு பி எதர் சிஸ் ஆர் டிரான்ஸ், ரைட்? ஆனா இது வந்து இங்க எல்லாமே காம்பவுண்டோட எல்லாமே சேமா தான் இருக்கு, அதோட ஃபார்முலா எல்லாமே சேமா தான் இருக்கு. பட் புரோமைடோட லிங்கேஜ் வந்து மாறி இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ். தீஸ் ஆர் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ். தே ஆர் நாட் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். அதே மாதிரி தே ஆர் நாட் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். ஓகே, ஸோ தே ஆர் நாட் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். ஸோ ஆப்ஷன் 4 தப்பு. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1 KNLR ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the complex which has facial and meridional isomers. ஃபேஷியல் அண்ட் மெரிடோனியல் ஐசோமர்ஸ்னாலே அதோட இப்போ ஜெனரல் ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபேஷியல் அண்ட் மெரிடோனியல் ஐசோமர்ஸ் தான் மெட்டல் இருக்கும். ஒரு மெட்டல் கூட இட் ஹாஸ் பைடென்டேட் டைப் 3 ligands, ரைட்? ஸோ இது இந்த மாதிரி காம்ப்ளெக்சஸ் மட்டும்தான் ஃபேஷியல் அண்ட் மெரிடோனியல் ஐசோமர்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஆனா இங்க கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இது எதர் இது ஆர் NA3B3 இந்த காம்ப்ளெக்சஸ் தான் ஃபார்ம் பண்ணும், ரைட்? ஸோ அப்ப கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் யூஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா குரோமியம் பெரிடன் காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க. இது என்ன டைப் இருக்கு? NA3B3 தான். ஸோ இது கரெக்ட். இது வந்துட்டு MA6. ஸோ இது தப்பு. இது நார்மல் ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். சாரி, ஆக்டாஹைட்ரல்லே ஜஸ்ட் எல்லா இதுவுமே சிமிலரா இருக்கு. இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும். H2 எல்லாமே H2, ரைட்? ஓகே, அடுத்தது இந்த காம்பவுண்டுக்கு எந்த ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர் ஸ்டீரியோசோமர்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகே, சோ ஆப்ஷன் 2 இல்ல. அண்ட் ஆப்ஷன் 3 என்ன கொடுத்திருக்கானா MA4B2 டைப். அகைன் இதுவுமே ஃபேஷியல் மெரிடோனியல் ஐசோமர்ஸ் ஃபார்ம் பண்ணாது. நம்ம நம்ம கண்டிஷன் எதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணல. மாதிரி இது வந்துட்டு MA2A2 டைப். இட்ஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் இதுவும் கிடையாது.
So option 1 is the correct answer, which is chromium pyridine 3 times Cl3. The complex மட்டும்தான் which it has spatial and meridional isomers. Next question என்ன கேட்டிருக்காங்கன்னா identify the reactions which give aniline as the major product. So எந்த ரியாக்ஷன்ல aniline ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பென்சீன் கூட சைனைட் குரூப் அட்டாச் ஆகும் ரைட். ஸோ இப்போ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வந்துட்டு இட்ஸ் a strong reducing agent. It's a strong reducing agent. அப்போ இது இந்த ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகும், இந்த ரியாக்டன்ட் எப்படி மாறும் அப்படின்னா இதுல ஹைட்ரஜன் ஆட் ஆகும்போது CH2NH2 ஃபார்ம் ஆகும் ரைட். ஸோ இது அனிலினான்னு கேட்டா கிடையாது. அனிலினோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பென்சீன் ரிங், அது கூட வெறும் ஒரு NH2, இதுதான் அனிலின். ஸோ இந்த ப்ராடக்ட் அனிலின் கிடையாது. அண்ட் தென் ஆப்ஷன் பி பார்த்தோம் அப்படின்னா அசிட்டமைட் கொடுத்துருக்காங்க CONH2. பென்சீனோட ஒரு CONH2 அட்டாச் ஆயிருக்கு ரைட். ஸோ அசிட்டமைட் கொடுத்துட்டு இது KOH புரோமினோட ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஹாஃப்மன் புரோமமைட் ரியாக்ஷன் ரைட். ஸோ ஹாஃப்மன் புரோமமைட் ரியாக்ஷன்ல என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு ஐசோசைனேட் இன்டர்மீடியட் மாதிரி ஃபார்ம் ஆகி N+1C+O ஃபார்ம் ஆகும். இந்த இன்டர்மீடியட்டை நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த CO வந்து வெளியே போயிடும், CO2 வெளியே போயிட்டு நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அனிலின். ஸோ ஹாஃப்மன் புரோமமைட் ரியாக்ஷன்ல நமக்கு அசிட்டமைட் பென்சீன் அசிட்டமைட் கூட பென்சமைட் கூட ரியாக்ட் பண்ணும்போது ஹாஃப்மன் புரோமமைட் ரியாக்ஷன் நடக்கும்போது நமக்கு அனிலின் ஃபார்ம் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். ஆப்ஷன் ஏல அனிலின் ஃபார்ம் ஆகாது, ஆப்ஷன் பில ஃபார்ம் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா NO2 குரூப் கொடுத்துருக்காங்க. NO2 குரூப் கொடுத்துட்டு NaBH4 கொடுத்துருக்காங்க ரைட். ஸோ NaBH4 வந்துட்டு இட்ஸ் அ வீக் ரெடியூசிங் ஏஜென்ட். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் அளவுக்கு இது ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் கிடையாது. இப்ப இந்த இடத்துல லித்தியம் அலுமினியம் இது கொடுத்துருந்தாங்க, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த NO2 அது NH2 மாத்திருக்கு. ஸோ நமக்கு அனிலின் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா சோடியம் போரோஹைட்ரேட் வந்துட்டு NaBH4 இது வந்து வீக் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ அப்போ இங்க வந்து NO2 ஃபார்ம் ஆகுமானா ஃபார்ம் ஆகாது. இங்க நோ ரியாக்ஷனே நடக்காதுங்க. ஸோ ஆப்ஷன் சிலே அனிலின் ஃபார்ம் ஆகாது. ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பென்சீன் ரிங் கூட ஒரு NH CH3. ஸோ என்ன ரியேஜென்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஆசிட், ஸ்ட்ராங் ஆசிட், வாட்டர் அப்புறம் ஹீட்டிங். ஸோ இதை ஹீட் பண்ணும்போது நமக்கு இது இங்க பாண்ட் கிளீவ் ஆகி என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா NH2 plus CH3COOH. இந்த CH3CO இந்த H2O இருக்க H வந்துட்டு it gets added here, OH வந்துட்டு இங்க CO கூட ஆட் ஆகி CH3COOH. ஸோ ஆப்ஷன் டிலையும் அனிலின் ஃபார்ம் ஆகும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல கரெக்ட் ஆன்சர் இஸ் B and D only, ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் சிம்பிளான கொஸ்டின் தான். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சில விட்டமின்ஸ் கொடுத்துட்டு இதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க எந்த ஃபுட் சோர்சஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி. விட்டமின் ஏ ஆப்வியஸா தெரியும், விட்டமின் ஏ கேரட்ல தான் இருக்கும். ஸோ விட்டமின் ஏ. ஸோ விட்டமின் ஏ கேரட்ஸ் A4. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் கேவுமே ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். விட்டமின் கேவுமே கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்ல தான் அதிகமா இருக்கு. ஸோ டி வந்து 3ன்னு சொல்லிடணும். ஸோ இது ரெண்டும் ஆப்வியஸ் ஆனது. அடுத்து விட்டமின் B12 வந்து இது எந்த ஃபுட் சோர்ஸ்ல அதிகமா இருக்குன்னா மீட்ல. விட்டமின் இ வந்து சன்ஃபிளவர் ஆயில்ல. ஸோ பி வந்து மீட்ல 1, சி வந்து சன்ஃபிளவர் ஆயில்ல 2. இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 2, which is 4, 1, 2, 3. ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா the decreasing order of oxidation state of the underlined atom in each molecule. இதுல அண்டர்லைன் ஆட்டம்ஸ் எதெல்லாம் அப்படின்னா இதுல மெயின் ஆட்டம்ஸ் தான் பாஸ்பரஸ், சல்பர், ஆக்சிஜன், இங்க நைட்ரஜன்,
அலுமினியம் சல்ஃபர், இந்த மாதிரி லெட், நைட்ரஜன் சல்ஃபர், Cl. ஸோ இது கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா the correct decreasing order of oxidation state கண்டுபிடிக்கணும். ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா P4O10 greater than SO3 greater than H2 ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எதுக்கு கண்டுபிடிச்சு பாஸ்பரஸ்க்கு இங்க சல்ஃபருக்கு இங்க ஆக்சிஜன். ரைட். ஸோ இப்போ இதுல P4O10 எடுத்துக்கிட்டோம்னா 4 4 இருக்கு. ரைட். 4x மைனஸ் 10 இன்டூ இதோட சார்ஜ் 2, ரைட், மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்ப 4x பிளஸ் 20, சாரி இங்க மைனஸ் பிளஸ். ஸோ 4x பிளஸ் ஆஃப் மைனஸ் 20, ரைட், ஏன்னா மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப இது இந்த சைடு போச்சுன்னா 4x இஸ் ஈக்குவல் டு 20, x இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 5. ஸோ பிளஸ் 5, P4O10 க்கு பிளஸ் 5. அடுத்தது SO3 கொடுத்துருக்காங்க. SO3ல ஒரு S தான் இருக்கு. ஸோ x பிளஸ் 3 இன்டூ மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப x மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. x இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 6. பிளஸ் 6 வந்துருச்சு. SO3 பிளஸ் 6. இப்ப இது டிக்ரீசிங் ஆர்டரான்னு கேட்டா கிடையாது, ரைட். ஏன்னா இன்க்ரீசிங் ஆர்டர் தான். 5ல இருந்து ஒரு நம்பர் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. இது டிக்ரீசிங் ஆர்டர் கிடையாது. நமக்கு கேட்டுக்கிறது டிக்ரீசிங் ஆர்டர். ஸோ 1 தப்பு தான். எனிவே H2Oக்கு பார்த்தோம் அப்படின்னா இதோட சார்ஜ் வந்து மைனஸ் 1 ஒரு இதுக்கு 1. ஸோ 2 இது இருக்கிறதுனால -2 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னா பிளஸ் 2. H2 கேட்டு கொடுத்துருந்தாங்க, அது வந்துட்டு பிளஸ் 2. ஸோ இங்கே குறைஞ்சிருக்கு. பட் மிடில் இங்க ஒரு பிளஸ் 6 இருக்கிறதுனால இது டிக்ரீசிங் ஆர்டர் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 1 தப்பு. அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 1 தப்பு. அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா N2O5 Al2O3 H2S. ஸோ இதுல மெயினான எலமெண்ட் எந்த எலமெண்ட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா நைட்ரஜன், இங்க அலுமினியம், இங்க சல்ஃபர். அப்ப இதுக்கு எழுதும் போது 2 நைட்ரஜன் இருக்கு. 2x மைனஸ் பிளஸ் தான், மைனஸ்ல பிளஸ் 5 இன்டூ ஆக்சிஜன். இப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு 2, ரைட். ஸோ அப்போ 5 இன்டூ -2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 2x minus 10 is equal to 0. அப்ப x is equal to plus 5. ரைட். ஸோ அப்போ N2O5 க்கு plus 5. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா Al2O3. அப்ப Al வந்து 2 Al இருக்கு, ரைட். ஸோ அப்போ 2x பிளஸ் 3 ஆக்சிஜன் இருக்கு. 3 ஆக்சிஜன்னா 2, ரைட். ஒரு ஆக்சிஜனுக்கு 2. அப்போ 3 இன்டூ -2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 2x minus 6 is equal to 0. x is equal to plus 3. அப்போ Al2O3 க்கு plus 3. அப்ப 5 வந்து 3 விட கம்மியான வேல்யூ தான். 5 தான் ஜாஸ்தி, ரைட். ஸோ அப்ப இது டிக்ரீசிங் ஆர்டர்ல தான் இது வரைக்கும் போகுது. இப்போ H2S க்கு கால்குலேட் பண்ணாதான் நமக்கு இது கரெக்டா டிக்ரீசிங் ஆர்டர் தானே தெரியும், ரைட். ஸோ இப்போ H2S க்கு கால்குலேட் பண்ணோம்னா ஹைட்ரஜனுக்கு ஆல்ரெடி தெரியும் -1. 2 ஹைட்ரஜன்னால 2 இன்டூ -1 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 2. அப்போ H2S க்கு பிளஸ் 2. இது 3 விட லெஸ் தான். ஸோ இது கரெக்டான டிக்ரீசிங் ஆர்டர் தான். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the compound that cannot சொல்லிட்டாங்க that cannot be obtained from aldol condensation reaction. ஸோ aldol condensation reaction அப்படின்னாலே நமக்கு ஃபைனலா இங்க ஹீட் சிம்பிளும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஹீட் சிம்பிள் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு ஒரு ஆல்கஹால் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் இல்லையா. அந்த ஆல்கஹால் ப்ராடக்ட் ஹீட் பண்ணும்போது நமக்கு ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் கிடைக்கும். ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம்னா எந்தெந்த ஆப்ஷன்ல ஆல்பா பீட்டா பாண்ட்ஸ் இருக்கு, எதுல ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட் பாண்ட் இல்லைன்னு வச்சு நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். அது பெருசா சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு இல்லை. அப்போ இந்த கார்பனைல் குரூப்புக்கு பக்கத்துல இருக்க கார்பன் தான் ஆல்பா கார்பன், ரைட். ஆல்பா கார்பன். அதுக்கு அடுத்து வர்றது பீட்டா, காமா. இங்க ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் பாண்ட் ஃபார்ம் இருக்கா அப்படின்னா இல்ல. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆல்பா, இந்த இதுக்கு பக்கத்துல இருக்க கார்பன் ஆல்பா, இது பீட்டா. இங்க ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் இருக்கு, ரைட். இப்ப தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பக்கத்துல இருக்க ஆல்பா பீட்டா, இங்கேயும் இருக்கு, இங்க இருக்கு. அண்ட் இதுக்குமே இந்த சிஓக்கு பக்கத்துல இருக்க ஆல்பா பீட்டா, இங்கேயும் ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் இருக்கு.
காம்பவுண்ட் இருக்கு. ரைட். ஸோ இங்க மட்டும்தான் ஆல்பா பீட்டா இல்ல, இன்ஸ்டெட் பீட்டா காமா ப்ராடக்ட் இருக்கு. ஸோ இது வந்து இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகாது ஃப்ரம் aldol condensation reaction. So the correct answer is option 1. Question number 38 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, among the following the compound having conjugated double bonds. ஸோ நான் கொஞ்சம் டைன்ஸ் கொடுத்துட்டு 4 டைன் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துட்டு இதுல எதுக்கு காஞ்சுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெப்டானாலே 7, ரைட். ஸோ 7 கார்பன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 5, 6, 7. ரைட். ஸோ இப்போ இதுல 1, 2, 3, 4, 5, 6, 7. 1,3 டை, ரைட். ஸோ இப்போ 1க்கு அடுத்தது ஒரு டபுள் பாண்ட், 3க்கு அடுத்தது ஒரு டபுள் பாண்ட். நம்ம இதுல ஹைட்ரஜனை இக்னோர் பண்ணிடலாம். அடுத்தது 1,4. 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ 1க்கு அடுத்தது ஒரு டபுள் பாண்ட், 4க்கு அடுத்தது ஒரு டபுள் பாண்ட். அதே மாதிரிதான் நெக்ஸ்ட் 7. 1க்கு அடுத்து ஒரு டபுள் பாண்ட், 1, 2, 3, 4, 5. 5க்கு அடுத்தது 1. அதே மாதிரி இங்க ஒரு டபுள் பாண்ட் வரும், ரைட். அப்ப இது எப்படி இருக்குன்னா CH2 CH, இங்க CH2 not CH2, sorry, CH CH single bond CH CH2 CH2 CH3. CH CH2. இப்படிதான் இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர். இப்ப காஞ்சுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ்னால என்னது அப்படின்னா பக்கத்துல இருக்கணும். இந்த பென்சீன் ரிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கார்பன் தள்ளி அடுத்த ரிங், அதே மாதிரி இன்னொரு கார்பன் தள்ளி அடுத்த டபுள் பாண்ட், ரைட். ஒரு ரிங்ல 2 கார்பன் தள்ளி அடுத்த 2 கார்பன் ஒரு டபுள் பாண்ட், ரைட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் காஞ்சுகேஷன். அப்போ எதுல காஞ்சுகேஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, அடுத்ததுல இல்ல, அடுத்ததுல இருக்கு. ஸோ இதுதான் காஞ்சுகேஷன், ரைட். அதே இங்க பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஒன்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு இது தள்ளி இருக்கு ஃபோர்த்ல. ஸோ இங்க காஞ்சுகேஷன் இல்ல, இது அதை விட தள்ளி இருக்கு, இங்க 5th பொசிஷன்ல இருக்கு. ஸோ இதுவும் இல்ல, ஆப்ஷன் 4ம் இல்ல. ஸோ இதுல காஞ்சுகேட்டட் டபுள் பாண்ட் இருக்குன்னா ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 39 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது கரெக்ட் எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் para nitrotoluene with acidic KMnO4 gives an acid that is stronger than benzoic acid கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2 வந்துட்டு ரிடக்ஷன் ஆஃப் para nitrotoluene with thin HCl followed by neutralization gives an amine that is more basic than aniline. ஸோ இதுல எது கரெக்ட் எது தப்புன்னு பார்க்கணும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் நம்ம பார்த்துடலாம். ஸ்டேட்மெண்ட் 1 என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆஃப் para nitrotoluene with acidic KMnO4 gives a compound which is more acidic than benzoic acid கொடுத்திருந்தாங்க, ரைட். ஸோ இப்போ இது நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் para nitrotoluene ஸ்ட்ரக்சர் இதுதான். இதுல அசிடிக் KMnO4 ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த மெத்தில் குரூப் வந்து COOH கன்வெர்ட் ஆகும், COOH கன்வெர்ட் ஆகும். இப்போ பென்சாயிக் ஆசிடையும் இந்த ஸ்ட்ரக்சரையும் கம்பேர் பண்ணும்போது இதுல கொடுத்திருந்த ஸ்டேட்மெண்ட் அதுதான். நம்மளோட ஸ்டேட்மெண்ட் 1 என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆஃப் para nitrotoluene with acidic KMnO4 gives an acid. நமக்கு ஆசிட் ஃபார்ம் ஆயிடுச்சு, which is ஒரு பென்சீன் ரிங்ல நமக்கு ஃபார்ம் ஆன ஆசிட் வந்துட்டு ஒரு பென்சீன் ரிங்ல இங்க COOH இங்க NO2, ரைட். ஸோ இந்த ஆசிட் இந்த ஃபார்ம் ஆயிருக்கு இந்த ஆசிட் வந்து பென்சாயிக் ஆசிட் விட ஸ்ட்ராங்கரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஸ்ட்ராங்கரா இல்லையா நம்ம கெஸ் பண்ணணும், ரைட். ஸோ நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இதுல ஒரு NO2 குரூப் அட்டாச் ஆயிருக்கு, ரைட். ஸோ இந்த NO2 குரூப் வந்துட்டு இட்ஸ் அன் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பென்சீன்ல இருக்க எலக்ட்ரான்ஸ், ரைட். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் அது வித்ட்ரா பண்ணிட்டு தெர் வில் பி இட் வித்ட்ராஸ் த எலக்ட்ரான் ஃப்ரம் த பென்சீன் ரிங்ஸ், ரைட். ஸோ அப்போ வித்ட்ரா பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த COOH வந்து ரொம்ப எலக்ட்ரான் டெஃபிஷியன்டா ஆயிடும். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்னால என்னது இட் பிகம்ஸ் ஹைலி அசிடிக். இப்போ இந்த NO2 தூக்கிட்டு இங்க வந்து
இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க NO2 COOH இருக்கு. இந்த NO2 தூக்கிட்டு மெத்தில் குரூப் ஆட் ஆயிருந்தது அப்படின்னா மெத்தில் வந்து எலக்ட்ரான் ரிலீசிங். மெத்தில் வந்து இந்த ரிங்குக்கு எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணதான் செய்யும். அப்ப டொனேட் பண்ணும்போது COOHல ஹை எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கும். எலக்ட்ரான் டெஃபிஷியன்டா இருக்காது, எலக்ட்ரான் டென்ஸா இருக்கும் இந்த இது. அப்ப இது வந்து அசிடிக்கா இருக்காது, பேசிக்கா இருக்கும் கம்பேர்ட் டு பென்சாயிக் ஆசிட். பென்சாயிக் ஆசிடை விட இதுக்கு கம்மியான அசிடிட்டி தான் இருக்கும். COOH CH3. ஆனா நைட்ரோ குரூப் வந்துட்டு இட்ஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங். அதுகிட்ட இழுத்துக்கும் அந்த எலக்ட்ரான் டென்சிட்டியை அதுகிட்ட இழுத்துக்கும். இழுத்துக்கிறப்போ COOH becomes electron deficient and it is more acidic than benzoic acid. ஸோ இப்போ இவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு பார்த்தா ஸ்டேட்மெண்ட் 1ல oxidation of para-nitrotoluene with acidic KMnO4 gives an acid that is stronger than benzoic acid. இது கரெக்டானா இது கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா reduction of para-nitrotoluene with thin HCl followed by neutralization gives an amine that is more basic than amine. ஸோ இப்போ நம்ம இதுக்கான சொல்யூஷன் பார்த்தோம்னா இதுதான் பாராநைட்ரோடொலுவின் ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி பார்த்த மாதிரி. இது டின் HCl ரிடக்ஷன் பண்ணும்போது இந்த NO2 குரூப் வந்து இட் கன்வெர்ட்ஸ் டு NH2. ஸோ இது வந்து ஒரு பேஸ் தான், இட் ஃபார்ம்ஸ் அ பேஸ். இப்போ இந்த பேஸ் வந்து அனிலினை விட ஸ்ட்ராங்கரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அனிலினை விட அனிலின் தான் அனிலின். இப்போ அனிலினை விட இது ஸ்ட்ராங்கர் பேஸா அப்படின்னு மோர் பேசிக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதுல இங்க ஒரு CH3 குரூப் அட்டாச் ஆயிருக்கு. CH3 குரூப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இஸ் எலக்ட்ரான் ரிலீசிங். எலக்ட்ரானை இந்த பென்சீன் ரிங்குக்கு ரிலீஸ் பண்ணும். ரைட். இப்போ அப்ப ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த NH2 குரூப் வந்து இது வந்து எலக்ட்ரான் டென்ஸாவே தான் இருக்கும். எலக்ட்ரான் டென்ஸா இருந்தா இட் இஸ் ஹைலி பேசிக். இப்ப இதே ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த குரூப் எடுத்துட்டு மெத்தில் குரூப் எடுத்துட்டு NO2 குரூப் இருக்கு அப்படின்னா இந்த NH2 கூட இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங், எலக்ட்ரானை எடுத்துட்டே இருக்கும். இந்த பென்சீன் ரிங்ல இருக்க எலக்ட்ரான் டென்சிட்டியை அதை எடுத்துக்கும். அப்ப எடுத்துக்கிறப்போ இந்த NH2 வந்துட்டு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆயிரும். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆயிருச்சு அப்படின்னா அசிடிக் நேச்சர் வந்துடும், பேசிக் நேச்சர் இருக்காது. ரைட். அப்போ பேசிசிட்டி ஆர்டர் பார்த்தோம்னா இது வந்து அனிலினை விட இதுக்கு கம்மியான பேசிசிட்டி தான் இருக்கும். இப்ப NO2 அட்டாச் ஆயிருந்தது அப்படின்னு CH3 அட்டாச் ஆயிருக்கிறதுனால இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அதனால இட்ஸ் மோர் பேசிக் தான் அனிலின். அப்போ அவங்க கொடுத்திருந்த ஸ்டேட்மெண்ட் 2மே கரெக்ட் தான். இட்ஸ் அப்ப இதுல கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the green color paramagnetic species formed by heating KMnO4 at 513 Kelvin. அப்போ KMnO4 ஹீட் பண்றோம் at 513 Kelvin. ஹீட் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ப்ராடக்டோட நேச்சரையும் கொடுத்திருக்காங்க. என்னன்னா கிரீன் கலர் பாராமேக்னெட்டிக் ஸ்பீஷிஸ். ஸோ இந்த ரியாக்ஷன்ல KMnO4 நமக்கு தெரியும் இட்ஸ் பர்பிள் இன் கலர். ரைட். ஸோ இப்போ இதை 513 டிகிரி கெல்வின்ல ஹீட் பண்ணும்போது இப்போ கொஸ்டின் நம்பர் 40 பார்த்தோம்னா the green paramagnetic species formed by heating KMnO4 at 513 Kelvin is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ KMnO4 ஹீட் பண்றாங்க 513 கெல்வின்ல, 13 டிகிரி செல்சியஸ்ல கெல்வின்ல ஹீட் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ராடக்டோட நேச்சர் வந்துட்டு இட்ஸ் கிரீன் கலர் அண்ட் பாராமேக்னெட்டிக்னு சொல்லுது. ஸோ அதுக்கு இந்த ரியாக்ஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். KMnO4 ஹீட் பண்ணும்போது 2 molecules of KMnO4 நம்ம ஹீட் பண்ணுறது நமக்கு என்ன ஆகுதுன்னா K2MnO4 plus NMO2. ஸோ ஆக்சிஜன் இவால்வ் ஆகும். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும் நமக்கு. ஸோ இது வந்து KMnO4 நமக்கு தெரியும் பர்பிளிஷ் ஒரு மாதிரி பிங்கிஷ் பர்பிள் கலர்ல இருக்கு. இந்த ஃபார்மா இருக்க ப்ராடக்ட் வந்து இட் வில் பி கிரீன் அண்ட் கலர். இதுல என்ன சொல்லிருக்காங்க கிரீன் பாராமேக்னெட்டிக் ஸ்பீஷிஸ். ஸோ இது பாராமேக்னெட்டிக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். which is இது வந்து +2, right? பொட்டாசியம் +2 plus x minus 2 into 4 8 is equal to 0. அப்ப x is equal to 8 minus 8 plus 2 6 minus 6. அப்ப ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6. இப்போ மேங்கனீஸ்
scandium, titanium, vanadium, chromium, manganese. D orbital. I mean D இதுல எப்படி வரும்? Scandium, titanium, vanadium, chromium, manganese, right? So D1, D2, D3, D4, D5. இப்போ manganese plus 6 oxidation stateல இருக்கு அப்படின்னா manganeseோட நார்மல் இது வந்துட்டு 3D5, 4S2. ஸோ இப்போ பிளஸ் manganese plus 6 ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா ஆர் இது ரிமூவ் ஆகும். இது ரிமூவ் ஆகணும்னா 5 plus 2 7. அப்போ 3D1 ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும், ரைட்? ஸோ ஒரு எலக்ட்ரான் மட்டும் அன்பேர்டா இருக்கும் இதுல 3Dல. ஸோ இட் இஸ் பாராமேக்னெட்டிக். இந்த ஃபார்ம்டு காம்பவுண்ட் வந்துட்டு K2MnO4 வந்துட்டு கிரீன் கலர் அண்ட் இட் இஸ் பாராமேக்னெட்டிக். இந்த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. இங்க கொடுத்திருக்க இதுல வந்து கொடுத்திருக்க மற்ற ஆப்ஷன்ஸையும் சால்வ் பண்ணி பார்ப்போம். அது பாராமேக்னெட்டிக் டயமேக்னெட்டிக்கும் செக் பண்ணி அப்படியே நம்ம சில ஆப்ஷன்ஸை நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஒமிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சால்வ். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ரியாக்ஷன், சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? டொலுவின் கொடுத்துட்டு CrO2 Cl2 CH2 இங்க இருந்து கீழே H3O பிளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்மா இருக்க ப்ராடக்ட் P என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான சொல்யூஷனை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் கொடுத்துருக்க ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் வந்து இட் இஸ் கால்ட் ஈடாட் ரியாக்ஷன். ஓகே, ஸோ ஈடாட் ரியாக்ஷன்ல என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த CH3 வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகி சேஞ்சஸ் டு பென்சால்டிஹைட். ஓகேவா? ஆக்சிடைஸ் ஆகி பென்சால்டிஹைட், டொலுவின் வந்து பென்சால்டிஹைடா மாறி சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்க ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் என்ன நம்ம கன்சிடர் பண்ணணும். ஆப்ஷன்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா on treating P with saturated NaHCO3, brisk effervescence is formed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. P வந்து என்னது? இட்ஸ் பென்சால்டிஹைட், ரைட்? பென்சால்டிஹைட் அது வந்து NaHCO3 கூட ட்ரீட் பண்ணா எஃபர்வசன்ஸ் ஃபார்ம் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. நோ. எஃபர்வசன்ஸ்னா அது பொங்கி வருமா, கார்பன் டை ஆக்சைடு ஃபார்மேஷன் இருக்குமானா நோ, இங்க ஃபார்ம் ஆகாது. ஏன்னா ஆசிட் மட்டும்தான். இப்ப இதே இடத்துல பென்சால்டிஹைடுக்கு பதிலா பென்சாயிக் ஆசிட்னு இருந்தது அப்படின்னா இது வந்து NaHCO3யோட ரியாக்ட் ஆகும்போது எஃபர்வசன்ஸ் ஃபார்ம் பண்ணும். எதனால அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இவால்வ் ஆகுறதுனால நமக்கு பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுதான் எஃபர்வசன்ஸ். ஆனா இங்க வந்துட்டு ரியாக்ஷன் நடக்காது, ரைட்? ஸோ ஆல்டிஹைட் இருக்கிறதுனால இங்க ரியாக்ஷன் பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காம்பவுண்ட் P can be prepared by treating benzene with anhydrous AlCl3 and COCl. பென்சீனை நம்ம வந்து AlCl3 and CH3COCl. ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அசைல் குளோரைட் அண்ட் AlCl3னாலே அது வந்து பிரிடில் கிராஸ் அசைலேஷன், ரைட்? ஸோ இப்போ இதை ட்ரீட் பண்ணா பிரிடில் கிராஸ் அசைலேஷன்னா இந்த Cl வெளியே போயிட்டு இந்த COCH3 வந்து பென்சீனோட அட்டாச் ஆகும், ரைட்? ஸோ அப்போ ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும்னா COCH3. இதுவும் பென்சால்டிஹைடும் சேம் ஆனா நோ, இது பென்சால்டிஹைட் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணல. ஸோ ஆப்ஷன் 2மே தப்பு. இப்ப அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆன் ட்ரீட்மெண்ட் வித் bromine வாட்டர் காம்பவுண்ட் T gives white precipitate. பென்சால்டிஹைட் எடுத்துட்டு bromine வாட்டரோட ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா இது வந்து ஒயிட் precipitate கொடுக்குமானா நோ. இது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் ரியாக்ஷன் ஃபார் பீனால். பீனால் எடுத்துட்டு பீனால வந்து bromine கூட ட்ரீட் பண்ணும்போது இட் ஃபார்ம்ஸ் அ ஒயிட் precipitate. ஆனா பென்சால்டிஹைட் கூட ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டா பண்ணாது. ஸோ ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 3யும் தப்பு தான். ஸ்டேட்மெண்ட் 4 பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் காம்பவுண்ட் P which is benzaldehyde, right? Again benzaldehyde which is obtained by hydrogenation of benzoyl chloride with palladium on barium sulfate. இப்போ இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுமா, இந்த ப்ராடக்ட் P வந்து ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பென்சாயில் குளோரைட் COCl, on treatment of benzoyl chloride with palladium on
PaSO4 இங்க ஹைட்ரஜனேஷன் நடக்குது. ஸோ இப்போ இந்த டைம்ல ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார்ம் ஆகும். பிகாஸ் இங்க வந்து ரோசன்மன் ரிடக்ஷன் நடக்கும். ரோசன்மன் ரிடக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா இந்த COCl வந்துட்டு COOH கன்வெர்ட் ஆகலாம். பட் ஆனா இந்த பேரியம் சல்பேட் வந்துட்டு இட் ஆக்ட்ஸ் அஸ் அ கேட்டலிஸ்ட் பாய்சன், ரைட்? ஸோ அப்படி ரியாக்ட் பண்றதுனால இது வந்து பென்சால்டிஹைடோட நின்றுட்டாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர், which is compound P is obtained by hydrogenation of benzoyl chloride. With benzoyl chloride with palladium on barium sulfate. இது பேரு ரொசான்மன் ரிடக்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில இருந்து 1:3 electrolyte in the aqueous solutions. 1:3 எந்த காம்ப்ளெக்ஸ் வந்து aqueous solutionல டிசால்வ் பண்ணா அது வந்து 1:3 ரேஷியோல அயான்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ அப்போ காம்ப்ளெக்ஸ் வந்து 1 ரேஷியோலையும், ஏன்னா காம்ப்ளெக்ஸ் உள்ள இருக்க எந்த ஒரு இதுவுமே தனித்தனியா செப்பரேட்டா டிசால்வ் ஆக முடியும். இந்த காம்ப்ளெக்ஸ் தனியா ஒரு சார்ஜ் ஆகும், ஒரு அயானாவும், வெளியே இருக்க கவுண்டர் அயான் ஒரு அயானாவும் தான் செப்பரேட் ஆக முடியும், ரைட்? ஸோ அப்போ இதுல நம்ம பார்க்கும்போது வர காம்ப்ளெக்ஸ் ஒரு அயான் ஒரு ரேஷியோவும், கூட அட்டாச் ஆயிருக்க கவுண்டர் அயான் வந்து 3 ரேஷியோல இருக்கு, ரைட்? ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்குன்னா ஆப்ஷன் சி. ஏன்னா CONH3 6 டைம்ஸ் Cl3. இது வந்து அக்வஸ் சொல்யூஷன்ல இது பண்ணோம் அப்படின்னா சொன்ன மாதிரி காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு ஒரு அயானா ஃபார்ம் ஆகும். 3 Cl அட்டாச் ஆயிருக்கு, பிளஸ் 3 Cl மைனஸ். அப்ப இதோட ரேஷியோ என்னன்னா 1:3. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா குவாண்டம் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்கிமேட்டிக் பிளாட்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல் wave function psi r against distance of the nucleus. So r against psi r கொடுத்திருக்காங்க, ரைட்? ஸோ இப்போ இதுல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா the figure representing 2 radial nodes. எதுக்கு வந்து 2 ரேடியல் நோட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப ரேடியல் நோடு தான் என்னன்னா எந்த இடத்துல வந்து இது 0 வழியா பாஸ் பண்ணுது, இந்த கர்வ் கொடுத்திருக்க கர்வ் வந்து 0 வழியா எத்தனை தடவை பாஸ் பண்ணுதோ அத்தனை ரேடியல் நோட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஆப்ஷன் ஏ பார்த்தோம் அப்படின்னா 0 இங்க இருக்கு, ரைட்? ஸோ எந்த பாயிண்ட்டுமே 0 வழியா பாஸ் ஆகல. ஸோ இதுல வந்து 0 ரேடியல் நோட்ஸ். ஆப்ஷன் பி பார்த்தோம் அப்படின்னா 0 லைன்ல இந்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இருக்கு, ரைட்? ஸோ இப்போ நோட்ஸ் வந்துட்டு இங்க 1 ஒரு ரேடியல் நோட் இருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இங்க எத்தனை லைன் 0ல பாஸ் ஆகுது அப்படின்னா 1 2, ரைட்? ஸோ அப்ப இங்க வந்து ரேடியல் நோட் 2 இருக்கு. ஆப்ஷன் டி பார்த்தோம் அப்படின்னா இது பாஸ் ஆகல, இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது, ரைட்? ஸ்டார்ட் ஆகி இங்க ஒரு இடத்துல கட் ஆகும். ஸோ இங்க நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்துட்டு 1 தான். ஸோ தேர்ட் சி, டயக்ராம் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுலதான் 2 ரேடியல் நோட்ஸ் இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரேஞ்ச் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பொலாரிட்டி. ஸோ பொலாரிட்டி பேசிஸ்ல அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க ஒரு ஈத்தர் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடணும் ஈத்தர் காம்பவுண்ட் இஸ் த லோவஸ்ட் போலார் காம்பவுண்ட், ரைட்? இட்ஸ் அன் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஒரு லோ பொலாரிட்டி வந்து இருக்குதுன்னா அது ஈத்தருக்கு தான், ஓகே? அப்ப ஈத்தர் தான் லோவஸ்ட் பொலாரிட்டி உள்ள காம்பவுண்ட், ஓகே? கம்மி, இதுக்குதான் உள்ளதுலே கம்மி. அடுத்த 3 ஆப்ஷன் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இதுல ஹைட்ரஜன் பாண்டிங் எது ஃபார்ம் பண்ணலாம்? OH இருக்குல்ல, இங்க ஒரு OH இருக்கு, இங்க ஒரு OH. ஸோ இட் கேன் ஃபார்ம், தீஸ் டூ கேன் ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்டிங் வித் அடுத்த இதோட ஹைட்ரஜன் பாண்டிங் இட் கேன் ஃபார்ம், ரைட்? பட் அடுத்த இதே சிமிலர் ஸ்ட்ரக்சரோட இட் கேன் ஃபார்ம் அடுத்த COH ஓட இட் கேன் ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ அப்ப அங்க வந்து அட்ராக்ஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஆனா சில வந்துட்டு தெர் இஸ் நோ சச் ஹைட்ரஜன் பாண்டிங். இங்க வெறும் CH3 CO CH3. ஸோ இது போலார் தான், இட்ஸ் போலரைஸ். பட் இங்க எந்த ஹைட்ரஜன் பாண்டிங்குமே இல்லை. ஸோ இட்ஸ் லெஸ் போலார் கம்பேர்ட் டு மத்தது. அப்ப CH3 CH2 OH அண்ட் COOHல பார்க்கும்போது இங்க வந்துட்டு OHல இதுல இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். ஆனா இது வந்து இட் இஸ் லெஸ் கம்பேர்ட் டு ஆசிட், அசிட்டிக் ஆசிட்ல இருக்க பாண்டிங் விட. அப்ப CH3 CH2OH அதுக்கு அடுத்தது இது B இல்ல, இது C. இங்க வந்துட்டு இட்ஸ் B. ஆசிட் இதுக்குதான், ஆசிட் காம்பவுண்டுக்கு தான் இட் ஹாஸ் இன்டென்ஸ் ஹைட்ரஜன் பாண்ட். அப்போ இதுதான் ஹைலி போலார்.
அப்ப ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ACBD ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரியில இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் கொஸ்டின். The highest occupied molecular orbital of Ne2. நியான் கொடுத்திருக்காங்க. ரைட். ஸோ Ne2 ஒரு நைட்ரஜனுக்கு இட்ஸ் 1s2 2s2 56. ரைட். ரெண்டு நைட்ரஜன் பேலன்ஸ் வந்துட்டு 8 இருக்கு. அப்ப 8 8 பிளஸ் 8 16. அப்ப Ne2க்கு மொத்தமா 16 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 16 எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபில் பண்ணணும் நம்ம ஆர்பிட்டல்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் S எலக்ட்ரானை ஃபில் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம P எலக்ட்ரான்ஸ் மட்டும் இங்க கன்சிடர் பண்ணுவோம். ஜஸ்ட் 2p6 அப்படின்னா 2p6னா 1 2 3 4 5 6. அதே மாதிரி ஒரு நியானுக்கு இது, இன்னொரு நியான் காம்பவுண்டுக்கு 1 2 3 4 5 6. ரைட். ஸோ இப்போ இதுக்கு MOP டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா இது வந்து மோர் தேன் 14 இருக்கிறதுனால, மோர் தேன் 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஃபர்ஸ்ட் இங்க 5 2px 5 2py, அடுத்து இங்க 5 star 2px 5 star 2py, அடுத்து ஃபைனலா sigma star 2px 2pz, right? In this yeah, in the sigma 2pz on the sigma star 2pz. So இப்போ இது fill ஆகணும் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. Yeah. So 12. Just P-க்கு மட்டும் கன்சிடர் பண்றோம். அப்ப 6 plus 6 12. So இப்ப இதுல ஹோமோனா என்னன்னா, இதுதான் ஹோமோ. ஹையஸ்ட் ஆக்குபைட் மாலிகுலர் ஆர்பிட்டல். இது லோவஸ்ட் அன்ஆக்குபைட் மாலிகுலர் ஆர்பிட்டல். ரைட். ஸோ அப்ப இதுல ஹோமோ வந்துட்டு எதுல இருக்கு அப்படின்னா பை 2p எக்ஸ் பை 2p ஒய்ல இருக்கு. ஸோ அப்ப இதுல கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். ஹையஸ்ட் ஆக்குபைட் மாலிகுலர் ஆர்பிட்டல் வந்து பை 2p. ஓகே. ஸோ that's it for today's video. நம்ம சிக்ஷா கிளாஸ்ல இப்போ நீட் எக்ஸாம்ஸ்க்கான ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோச்சிங் கிளாஸ்க்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் நம்ம கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணுங்க.